ஈரப்பதம் ரேட்டு ஏன் 17% 22% ஈரப்பதம் ஆச்சு, அதுக்கு பதில் இல்லை. ஏன் கொள்முதல் நிலையில் திறக்கல, பதில் இல்லை. 330 கோடியில் இந்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றியங்களையும் மாவட்டங்களையும் கொள்முதல் நிலையங்கள் நாங்கள் திறப்போம்னு சொல்லி தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுத்து 310 கோடி ரூபாய் ஒதுக்கினியா, அந்த 310 கோடி எங்க அப்படின்ற கேள்வி இருக்கிறோம், பதில் இல்லை. I don't care. பொதுவெளியில் வந்து சென்னை நன்றாக இருக்கிறது, ரோடெல்லாம் இல்லாது, நம்ம மழை நல்லா 85% வேலை முடிஞ்சிச்சு, கரெக்டாக தண்ணி போதும், ஏன் பொய் சொல்றீங்கன்னு தானே கேட்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா இல்லை நிறைய பண்ணியிருக்கீங்க? இல்லை, மேயர் பிரியா வந்து தண்ணி தேங்கல சொல்கிறது வந்து அது ஒத்துக்கிறேன். மேயர் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து பார்த்தா தான் தண்ணி தேங்கியிருக்கா இல்லையான்னு தெரியும். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 2021 இன்னைக்கு வரையும் ஒரு சாதாரண மழைக்கு இன்னைக்கு சென்னை தத்தளிக்குது. பெரிய வழிபாட்டு தடங்களையும் பெரிய பெரிய ஸ்கூல்ஸும் பெரிய பெரிய காலேஜஸ்லையும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும் தான் அந்த ஸ்பீட் பிரேக்கர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி சென்னையில் பாதி ரோடு ஸ்பீட் பிரேக்கர் ரோடு தான். டபுக்கு 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 டபுக்குன்னு இப்படி தான் நீங்கள் போகணும். எந்த ரோட்லையும் நின்று போன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் கார்பரேஷனில் இருக்கவங்களையும் ஏங்க ரோடு போடலன்னு கேட்டால் மேபி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க, வர்றதெல்லாம் மழைக்காலம், அதனால் இப்போ ரோடு போட்டால் அது அரிச்சிட்டு போயிடும், அதனால் வந்து மழைக்காலம் முடிஞ்ச பிறகு நாங்கள் ரோடு போடுவோன்றீங்களே. அப்போ மழைக்காலம் முன்னாடி கோடைக்காலம்னு ஒன்று இருந்தது இல்லையா? சாலைகளை பொறுத்தவரையிலும் நம்ம மழைக்காலங்களில் வந்து சாலை போடும் பணிகளை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். ஏன்னா மழைக்காலங்களில் வந்து தார் சாலை போட்டால் அது அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது அப்படின்றது தான் நிஜம். மழை காலங்களில் சென்னையில் குடியிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஒரு மோட்டார் மின் பம்பும் ஒரு படகும் இலவசமாக நாங்கள் கொடுப்போம். டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நெற்பயிர்கள் வந்து நீரில் முழுவதற்கு காரணம் எந்த கால்வாயையும் இந்த அரசாங்கம் தூர்வாரவில்லை. குறிப்பிட்ட டைம் கன அடி தான் அந்த ஏரிக்கான தண்ணியை நீங்கள் சேமிக்க விடுறப்ப மிச்ச தண்ணி எங்கே விடுறீங்க? அதே வடித்தளங்கள் வாரியா நேரம் எங்கே போய் கலக்குது? கடலில் தானே வீணாக கலக்குது. அப்புறம் அந்த கடல்லேருந்தே தண்ணி எடுத்து நாங்கள் வந்து தண்ணியை வந்து சுத்தம் பண்ணி கடல் நீரை சுத்தமாக்கி உங்களுக்கு குடித நீர் வழங்குறோன்னா இது என்ன மாதிரி அரசாங்கம்? என்ன தொலைநோக்கு திட்டம் இருக்குது? என்ன தொலைநோக்கு பார்வை இருக்குது? சென்னை உயர்நீதிமன்றம் திருப்புங்குன்ற மலையில் கார்த்திகை தீபத்தில் மலை மேலே அந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படணுன்றப்ப அதுக்கு நான் மேல்முறையீடு போன்று நாங்கள் ஆலோசிக்கிறோன்றதுனா இந்துக்களுக்கு விரோதமான கட்சி திமுகன்றது பட்ட பரிவதமாக தெரியுதா இல்லையா? 36 அமைச்சர்கள் இருக்கிறாங்களா? மாண்புமிகு துணை முதல்வர் மு க ஸ்டாலின் 2 பேர் சவால் விட்டாங்க. 2 சவாலையும் இந்த 38 அமைச்சர்களும் மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு துணை முதலமைச்சரும் ஏன் ஏத்துக்கல, ஏன் வாயை திறக்கல? நீராறும் கடல் கொடுத்த நிலமடந்தை தொழிலொழுகும். ராஜஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் நினைக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தமிழ்நாடு அரசியல்களும் மழை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. மற்ற அரசியல்லாம் தாண்டி இந்த மழை வெள்ள பாதிப்புகளில் எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் இருக்கு. பல இடங்கள் இனிமேல் தண்ணி தேங்கி இருக்கு. இந்த முறையான அந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டி பண்ணலை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுமே இருக்கு. ஒரு பக்கம் மேயர் பிரியா வந்து எங்கேயுமே தண்ணி தேங்கலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாஜகவோட பார்வை எப்படி இருக்குதுல்ல இந்த மழையில்? இல்லை, மேயர் பிரியா வந்து தண்ணி தேங்கலை சொல்கிறது வந்து அது ஒத்துக்கிறேன். மேயர் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து பார்த்தா தான் தண்ணி தேங்கியிருக்கா இல்லையான்னு தெரியும். வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி தேங்கணும்னு தெரியும். பல இடங்கள் அவங்க போய் இந்த ஆய்வு பண்ணுறது அப்போ வந்து பொய் சொல்கிறாங்கன்னு தானே அர்த்தம். நீ வட சென்னையே மிதக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்களே. நீங்கள் பேப்பர் எடுத்து பாருங்கள், டிவியில் பாருங்கள், எப்படி ஓஎம்ஆர் மிதக்குது, வட சென்னை மிதக்குது பாருங்கள் போயிட்டு. இந்த பக்கம் பள்ளிக்கரணையில் சதுப்புநில காடுகள் இருக்கக்கூடிய சரௌண்டிங் ஃபுல்லாமே மிதக்குது. அப்போ வந்து தண்ணியே தேங்கலை, 20 சென்டிமீட்டர் போனாலும் ஒரு சொட்டு தண்ணி நிற்காது மேயர் சுப்பிரமணியன் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு நேரு 95% வேலைப்பாடு முடிஞ்சிச்சுன்னு சொன்னாரா இல்லையா? மாண்புமிகு முதலமைச்சர் 90% வேலைப்பாடு முடிஞ்சிச்சுன்னு சொன்னாரா இல்லையா? கிட்டத்தட்ட வந்து குடிநீர் வழங்கலுக்கு சம்மந்தமாக 4500 கோடி நாங்கள் செலவு பண்ணிட்டோம், அதில் 85% வேலை முடிஞ்சது நேரே சொல்கிறார். அடையார் ப்ராஜெக்ட் வேறு ஒரு 1500 கோடி ரூபாய் அது தனி. இப்போ கொசசிலை ஆறை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு நீர் வடிகாலை வந்து தூர்வாரத்துக்கு 2500 கோடி, இது மழைநீர் வடிவேல் கால்வாய் வந்து இணைப்பதற்கு ஒரு 1000 கோடி, மழைநீர் வடிவாய் கால் புதுசாக போடுவதற்கு ஒரு 1500 கோடி, 4500 கோடி கணக்கை கொடுத்து முடிச்சிட்டானுங்க, முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்து 2021 இன்னைக்கு வரையும் ஒரு சாதாரண மழை, இன்னும் பெருமழை பெய்யலை நமக்கு. சாதாரண மழை தான் பெஞ்சிருக்கு. இந்த சாதாரண மழைக்கே இன்றைக்கி சென்னை தத்தளிக்கிறது. பெரிய வழிபாட்டு தடங்களையும் பெரிய பெரிய ஸ்கூல்ஸும் பெரிய பெரிய காலேஜஸ்லையும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும் தான் அந்த ஸ்பீட் பிரேக்கர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி சென்னையில் பாதி ரோடு ஸ்பீட் பிரேக்கர் ரோடு தான். டபுக்கு 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 டபுக்குன்னு இப்படி தான் நீங்கள் போகணும். எந்த ரோட்லையும் நின்று போன்ற அவசியமே கிடையாது.
இன்றைக்கி வந்து யாருன்னா வெளிநாட்டை சேர்ந்தவன் சென்னைக்கு வந்தானா இது என்னடா ஸ்பீட் பிரேக்கர் ரோடு ஃபுல்லாக போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் ரோடோட கண்டிஷன். பிரதமருடைய வாரணாசி தொகுதியே அப்படி, சாரி வதோதரா தொகுதியே அப்படி தான் இருக்குது. திடீர்னு ஹெலிகாப்டரில் போக முடியாத போன மாதம் வந்து ரோட்டில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் ரோடே அப்படி தானே இருக்குது. நான் வந்து எப்போதுமே நீங்கள் என்னென்னா நான் இங்கே என்ன சொன்னாங்கன்றதுக்கு நீங்கள் வேற ஒரு ரூட்டில் எடுத்துப்பீங்க. பிரதமர் தொகுதி அப்படி இருக்கா இல்லையான்றது நான் நியூஸ் படிக்கல. நான் கேட்டது நீங்கள் 4500 கோடி என்ன பண்ணீங்கன்னு தான் கேட்குறோம். அடிப்படை கட்டமைப்பை நீங்கள் இன்னும் சரி பண்ணாமல் இருக்கீங்களே, அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அடிப்படை கட்டமைப்பு சரி பண்ண மாதிரி மேய பிரியா போன்ற ஆட்கள்லாம் பொது வழியில் வந்து சென்னை நன்றாக இருக்கிறது, ரோடெல்லாம் நல்லா இருக்குது, நம்ம மழை நல்லா 85% வேலை முடிஞ்சிச்சு, கரெக்டாக தண்ணி போதும், ஏன் பொய் சொல்கிறீங்க தானே கேட்குறோம். ஏன் பொய்யூரில் உரைக்கிறீங்க? இன்றைக்கி நேற்று வார் ரூம் காமெடி நீங்கள் பார்த்தீங்களா? சுற்றி கேமரா இருக்குது, மாண்புக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்காந்துருக்காரு, சிஸ்டமே ஆன் பண்ணல, மவுஸை வச்சு எதோ கிளிக் பண்ணுறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ வச்சுட்டு அவர் வார் ரூமில் நான் வந்து எல்லாரும் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மீம்ஸ் வருது. இல்லை அந்த மீம்ஸ் வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்ட் செக் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது எடுத்து போட்டுருந்தாங்களா, இல்லை ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. சரி பொய்யாவே இருக்கட்டும். எங்கள் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு சென்னையில் இருக்கக்கூடிய 200 வார்டில் எத்தனை வார்டு போனார் சொல்லுங்கள். சும்மா இறங்கி ஷார்ட்ஸ் போட்டு ஒரு வார்டில் அப்படி நடந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போட்டால் அதை ஃபோட்டோ ஷூட் பண்ணாதீங்க, களத்துக்கு வாங்கன்னு தானே சொல்கிறார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்னா சொல்கிறார் ஃபோட்டோ ஷூட் பண்ணாதீங்க, களத்துக்கு வாங்க. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு வார்டுகளில் போக முடியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன். அவர் வயதாகிடுச்சு, 73 வயதாகிடுச்சு. அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் வயதை தாண்டி தன் உடல்நிலை பொருட்படுத்தாமல் கட்சிக்கும் நாட்டுக்கும் உழைக்கிறாரு, வரவேற்கிறோம். ஆனால் உதயநிதி சின்ன பையன் தானே, 50 வயசுள்ள ஆட்கள் தானே. அப்போ வந்து அவருக்கு உதயநிதி வந்து துணை முதல்வர்ன்ற பதவியும் இருக்குது. அவர் விளையாட்டுத்துறை அண்டு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர்ன்ற தாடி துணை முதல்வர்ன்ற பதவி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அவருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கப்போ 200 வார்டில் அட்லீஸ்ட் 100 வார்டுனாச்சும் அவர் ரீச் பண்ணியிருக்கணுமா இல்லையாங்க? அப்போ ஃபோட்டோ ஷூட் அமைச்சர், ஃபோட்டோ ஷூட் துணை முதல்வர்னு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது உண்மை தானே? நீங்கள் கஷ்டப்படுற காலத்தில் எங்களை தேடி வராமல் மற்ற காலத்தில் வந்து டாட்டா கட்டுறதுக்காக உங்களை வச்சுருக்கோங்க. எங்களோட கஷ்டப்படுற காலத்தில் எங்களோட வந்து மக்களாக பயணிங்க, எங்களுடைய பிரச்சனைகள் என்னென்னு பாருங்கள். எங்கெங்கே தண்ணி கிடைக்கல, உணவு கிடைக்கல, பாதுகாப்பான இடம் கிடைக்கலன்றது அதிகாரிகளுக்கு உத்தரவிடுங்க, அதிகாரிகளுக்கு வேலையை துரிதியப்படுத்துங்க, அதிகாரிகளை மிரட்டி வேலை வாங்க. எதுவுமே இல்லையாங்க. சின்ன மழைக்கே நான் சொல்கிறேன், நீங்கள் கார்பரேஷன் இருக்கவங்களையும் ஏங்க ரோடு போடலன்னு கேட்டால் மேயர் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க, வரதெல்லாம் மழைக்காலம், அதனால் இப்போ ரோடு போட்டால் அது அரிச்சிட்டு போயிடும், அதனால் வந்து மழைக்காலம் முடிஞ்ச பிறகு நாங்கள் ரோடு போடுவோன்றீங்களே. அப்போ மழைக்காலம் முன்னாடி கோடைக்காலம்னு ஒன்று இருந்தது இல்லையா? இவங்களுடைய காலங்கள் ஃபுல்லாக வசந்த காலங்கள் மட்டும்தானா? கோடை காலம்னு ஒன்று இல்லையா? கோடை காலத்தில் நீங்கள் ரோடு போடாமல் வச்சிங்க, கேள்வி எழுப்புமா இல்லையா? எப்போ ரோடு போடணும் அப்படின்னு அதிகமாக இருக்குது, தார் உருகிடுச்சுன்னு அவ்வளோதான், அப்படி தான் சொல்லுவாங்க. வெயில் அதிகமாகிடுச்சு, தார் உருகிடும், மழை அதிகமாக இருக்குது, தாரை போட முடியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி தப்பிக்கிற வேலையை தான் பார்க்குறாங்க தவிர கட்டமைப்புக்கான வேலைகளை நீங்கள் ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க தான் நம்ம வைக்கிறோம். ஒவ்வொரு முறையும் வைக்கிறோம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிறகு நீங்கள் சென்னை போன்ற ஆட்களுக்கே, சென்னை போன்ற மக்களுக்கே நீங்கள் உதவி செய்யலைன்னா டெல்டா மாவட்டத்தில் சுத்தமாக செய்யலை. இப்போ பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்குது, சுயஸ் கால்வாய் இருக்குது, நம்ம இது விருகம்பாக்கம் கால்வாய் இருக்குது, கொசசிலை ஆறோட வழித்தடம் இருக்குது, அடையாறு ஆறு வழித்தடம் இருக்குது, கூவமாறு வழித்தடம் இருக்குது. இது எல்லாம் போய் 2 முகத்வாரத்தில் தானே கலக்குது. ஒரு நேப்பியர்பார் முகவாரம், இன்னும் அந்த பக்கம் பட்டினப்பாக்கத்தில் கூட முகத்வாரம், இது 2 தானே கலக்குது. இந்த 2 முகத்வாரத்திலே நீங்கள் வந்து இன்னும் ஆழப்படுத்தி ஏன் அகலப்படுத்தாமல் இருக்கீங்கன்ற கேள்வி வைக்கிறோம். இல்லை அகலப்படுத்துகிற பணிகள் சார்ந்த கேள்விகள் வரப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அகலப்படுத்தி வச்சோம் அப்படின்னா கடல் நீர் இது வரப்போ நீர்மட்டம் உள்ள வரும். சரி, அது கூட அவர் ஏற்றுக்கொள்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஏன் நீங்கள் இந்த நான் சொல்கிற அந்த விருகம்பாக்கம் கால்வாய் ஆகட்டும், கொசசிலை ஆறு வழித்தடங்களாகட்டும், கூவமாறாகட்டும், அடையாறு ஆகட்டும், பக்கிங்ஹாம் கால்வாய் ஆகட்டும், இங்கெல்லாம் நீங்கள் ஏன் நீர் போகிற வழித்தடங்கள் இருக்கக்கூடியவற்றை கால்வாய்களை நீங்கள் ஏன் தூர் வாரல? பல இடங்களில் குப்பைகள் வந்து பார்த்தீங்கன்னா மண்டி போய் கிடக்குது. அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். தூர் வாடுறது அரசாங்கத்தின் பணிங்க, அதுக்குன்னு ஒரு டெண்டர் வச்சு வாராங்க. நீங்கள் மேட்டூர் அணை தூர் வாரினரில் எடப்பாடி பழனிசாமி டெல்டா மண்ணை எல்லாருக்கும் விவசாயத்துக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு இல்லையா? அதுக்கப்புறம் மேட்டூர் டேமை போய் தூர் வாரினாங்களா? இன்றைக்கி டெல்டா மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பெரும்பாலான நெற்பயிர்கள் வந்து நீரில் முழுவதற்கு காரணம் எந்த கால்வாயையும் இந்த அரசாங்கம் தூர்வாரவில்லை. நீங்கள் தூர் வாரினா ஆழப்படுத்தினா அது கரெக்டாக ஓவர்ஃப்ளோ ஆகாமல் அது கரெக்டாக போய் கடலில் போய் கலக்குங்க, அதுதாங்க தூர் வாடுறது. நீங்கள் தூர் வாராமல் அங்கேயே ஸ்டக் பண்ணால் தண்ணி மிதக்கும், தண்ணி ஓவர்ஃப்ளோவும், வயல் உள்ள வரும், நெற்பயிர் வீணாக போகும். பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்வாய்களில் நாங்கள் கான்கிரீட் போட்டு கொடுத்துருக்கோம், அதில் மண் அரிப்பு மண் சரியெல்லாம் இருக்காது, தூர்வாரி இருக்கும். அப்பயே இத்தனை ஹெக்டருக்கான இழப்பீடை வந்து இன்னைக்கு சாத்தூர் ராமச்சந்திரன் வந்து அவர் அறிவிச்சிருக்காரு. இப்போ இயற்கை பேரிடருக்கான அமைச்சரான சாத்தூர் ராமச்சந்திரன் சொல்கிறாரு, நாங்கள் வந்து 8000 ரூபா கொடுக்குறோம் ஒரு ஹெக்டேருக்கு, ஒரு ஏக்கருக்கு 8000 ரூபா கொடுக்குறோம், ஹெக்டேருக்கு 20000 ரூபா கொடுக்குறோம், ஏக்கருக்கு 8000 ரூபா கொடுக்குறாங்க. இவங்க என்ன கேட்குறாங்க, ஏக்கருக்கே 20000 கொடுன்னு கேட்குறாங்க. அதுக்கு எதுவும் பண்ணல. 20000 எங்கே இருக்குது, 8000 எங்கே இருக்குது? நிவாரணம் அழிவதற்கு முன்னாடி இப்போ நீங்கள் மழை நீர் வருது, அது சேமிக்க தவறுறீங்க.
காவிரி தண்ணி வருது, காவிரி தண்ணியை முறையாக சேமித்து நம்ம வந்து நீர்வளத்தங்களை வந்து பாதுகாப்பு இடங்களில் வைத்து அந்த நீரை சேமித்து வைத்தால் நம்ம வந்து அடுத்த பருவநிலைக்கு அந்த தண்ணியை உபயோகப்படுத்திக்கலாம். நீங்கள் மழை நீரை எதுவுமே சேமிக்காமல் செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணி திறந்து விட்டாலும், ஏரியிலேருந்து புழல் ஏரியில் வந்தாலும், நம்ம சோழவர ஏரியில் வந்தாலும், வேறு எந்த ஏரியிலேருந்து தண்ணி வந்தாலும் அதை நீங்கள் ப்ராப்பராக சேமிக்காமல் ஓவர்ஃப்ளோ ஆகணும்னு அது கடலில் போய் கலந்துட்டு இப்போ அதுக்கு தான் கிண்டியில் அந்த ரேஸ் கோர்ஸ் இப்போ கட்டுறாங்க. நான் சொல்கிறது 1967 ஆட்சியில் தானே இருக்கிறீங்க. நேற்று ஆட்சிக்கு வந்தீங்க நீங்கள் புதுசாக அதுக்கு பார்த்து சொல்கிறதுக்கு. அப்போ இந்த நீர்வளத்தலங்கள் எல்லாம் கடலில் போய் கலக்குது. அப்புறம் கடல்லேருந்து தண்ணி எடுத்து மறுபடியும் குடித நீரை சுத்தம் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ஒரு மடத்தனம், எவ்வளோ பெரிய மடத்தனம் பாருங்கள். தண்ணி வருது, நமக்கு இப்போ ப்ராப்பராக நமக்கு வேண்டிய தண்ணி வந்து இயற்கையாக ஒரு பருவநிலையில் நமக்கு கிடைக்குது. நமக்கு ஏரிகள் நம்ம சென்னை சுற்றி ஏரிகள் தான் இருக்குது. செம்பரம்பாக்கம் ஏரி, இப்போ கூட கண்டிகை சொல்லுவ ஏரி புதுசாக தந்துருக்காங்க, பூண்டி ஏரி, அது இருக்குது விடுங்க. பட் இப்போ இருக்க சொல்கிறேன், கண்டிகை ஏரியாகட்டும், செம்பரம்பாக்கம் ஏரியாகட்டும், புழல் ஏரியாகட்டும், பூண்டி ஏரியாகட்டும், இது எல்லாம் நமக்கு நீரை வாரி வழங்கக்கூடிய ஏரிகள் தான். இப்போ தெலுங்கு தங்கை திட்டத்தின் மூலம் வர தண்ணி பூண்டி 0 தான் வருது, அங்கே தான் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்போ ஓவராக மழை பெய்யறப்ப அந்த ஏரிகளை ஆழப்படுத்தி இன்னும் அதிகமாக தண்ணீரை சேமிக்க வைக்கக்கூடிய கண்டென்ட் உள்ள நீங்கள் இன்னும் வரவே இல்லை. இன்னும் எந்த ஏரிகளும் மறுபடியும் தூர்வாடுறாங்கன்னு நான் கேள்வியே பட்டதில்லை. அப்போ ஒரு குறிப்பிட்ட மழை ஒரே நாளில் அதிகமாக பெஞ்சிச்சுன்னா அது குறிப்பிட்ட டைம் கனாடி தான் அந்த ஏரிக்கான தண்ணியை நீங்கள் சேமிக்க விடுறப்ப மிச்ச தண்ணி எங்கே விடுறீங்க? அதே வடித்தலங்கள் வாரியா நேராக எங்கே போய் கலக்குது? கடலில் தானே வீணாக கலக்குது. அப்புறம் அந்த கடல்லேருந்தே தண்ணி எடுத்து நாங்கள் வந்து தண்ணியை வந்து சுத்தம் பண்ணி கடல் நீரை சுத்தமாக்கி உங்களுக்கு குடித நீர் வழங்குறோன்னா இது என்ன மாதிரி அரசாங்கம், என்ன தொலைநோக்கு திட்டம் இருக்குது, என்ன தொலைநோக்கு பார்வை இருக்குது? அதெல்லாம் 1 ரூபா 2 ரூபா கதையா? பல்லாயிரம் கோடிக்கு கொடுக்கணுங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது. அப்போ தொலைநோக்கு திட்டமும் இல்லை, மக்களுடைய பிரச்சனையும் நீங்கள் பார்க்குறது இல்லை, ரோடுகளும் போட மாட்டேன்றீங்க, ப்ராப்பராக மக்களை வந்து பாதுகாப்பு இடத்துக்கு செல்வதற்கான எந்த கண்டென்ட்டும் தரமாட்டீங்க. அப்போ நீங்கள் இனிமேல் என்ன பண்ணால் திமுகவுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாட்டி கொடுக்குற தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் மழை காலங்களில் சென்னையில் குடியிருக்கக்கூடியோ இல்லை மாற்று இடத்துல குடியிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஒரு மோட்டார் மின் பம்பும் ஒரு படகும் இலவசமாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு தான் கொடுக்கணும். வீட்டுக்கு வீடு படகு, ஒரு மோட்டார். இப்போ எந்த இடத்துல தண்ணி தேங்குதோ அந்த இடத்துல இருக்க தண்ணியை தேங்க விடாமல் பண்ணுறதுக்கான தொலைநோக்கு திட்டம் இல்லை. அந்த தண்ணியை ஒரு மின் மோட்டரில் வச்சு தண்ணியை எடுத்து இன்னொரு இடத்துல விடுறது, அங்கேருந்து தண்ணி எடுத்து இன்னொரு இடத்துல விடுறது, அங்கேருந்து தண்ணி எடுத்து இன்னொரு இடத்து இப்படியே கடல் வரையும் போயிட்டு தண்ணி பண்ணுறது. இருக்கலாம், பருத்தி முட்டை குடோன்ல எடுத்துகிட்டு போகலாம், பிரச்சனையே இல்லை. அதுதான் நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, குடோன்ல எடுத்துகிட்டு போகலாம். அப்போ எதுவுமே எந்த வழித்தொடங்களையும் நீங்கள் கனெக்டிவிட்டியே இன்னும் பண்ணலையே. 4.5 வருஷமாக நீங்கள் இன்னும் கனெக்டிவிட்டி பண்ணலன்றீங்க. 8000 கோடி எங்கே போச்சுன்னு கேட்குறோம், 4500 கோடி கணக்கு கொடுக்குறீங்க. ஒருத்தரும் ஒரு டேட்டா சொல்கிறாங்க பாருங்கள். ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நான் 4500 கோடியில் 2500 கோடி செலவு வச்சு மிச்சம் இருக்குன்றாரு. மாண்புமிகு முதலமைச்சர் 95% வேலை முடிஞ்சிச்சுன்றாங்க. மேயர் பிரியா 95% வேலை முடிஞ்சிச்சுன்றாங்க. மாப்போ சுப்பிரமணியன் என்ன சொல்கிறாங்க, 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் நாங்கள் சொட்டு தண்ணி நிற்கான்றாங்க. பருவநிலை மாற்றத்திற்கான 15 கோடி செலவு பண்ணி நாங்கள் காலநிலை மாற்றத்துக்கான கருவிகள்லாம் வாங்கி வச்சிருக்கோன்றாங்க. அந்த கருவிகள் என்ன தட்பவெப்பநிலை இன்னால் வரை சொல்லிச்சுன்றதுக்கு பதில் கிடையாது. இல்லை, அதை யூஸ் பண்ணி ப்ராப்பராக ஸ்கூல் காலேஜஸ் கூட லீவ் விட மாட்டாங்க. திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருந்து பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் பெருசாக பாதிக்கப்பட்டாங்கன்ற ஒரு மிகப்பெரிய. ஆமாம், ஏன்னா இப்போ வந்து ஸ்கூல் காலேஜ் லீவ் விடுற இந்த பொறுப்பு அரசாங்கம் வந்து தன் கையிலேருந்து எடுத்து மாவட்ட ஆட்சியர் கையில் கொடுத்துச்சு. அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி மழைன்றது தமிழ்நாட்டில் பெஞ்சுனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பெய்யலை. இன்னைக்கு கிண்டியில் மழை பெஞ்சால் அம்பத்தூரில் மழை கிடையாது. இன்றைக்கி வந்து மேக வெடிப்பு பருவநிலை மாற்றத்தினால ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் மழை பொழிவு இருக்குது. குறிப்பிட்ட ஏரியா தானோன்னா வறட்சியாக இருக்குது, திருப்பி மழை பெய்யுது. அதை யாரும் கணிக்க முடியலன்னு சொல்லி தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் கையில் கொடுத்துட்டாங்க. சென்னை மாவட்ட ஆட்சியர் யாருன்னு நமக்கு பூத கண்ணாடி வச்சு தான் தேடணும். எனக்கு தெரியல யாருன்னு. ஆட்சியாரும் தலைமை செயலரும் நாங்கள் பார்த்ததே இல்லை. முருகானந்தன் ஒருத்தர் இருக்கிறார் தலைமை செயலர், அவரெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு கூட வண்டரா ஓப்பனிங்காக சிஎம் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார். அதுதான் ஓரமாக உட்காந்துருக்க ஆட்சியர் இந்த தலைமை செயலர் எங்களுக்கு வேணாங்க. தலைமை செயலர்ன்றது அரசுக்கு வந்து அறிவுறுத்து அரசியலுடைய வேலைகளை துரிதப்படுத்துது. எந்த வேலைகளுக்கு அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை இன்சிஸ்ட் பண்ணுறது தாங்க தலைமை செயலர்னு ஒருத்தர் கவர்மெண்ட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ஓரமாக உட்காந்துட்டு ஒவ்வொரு விழாவில்னு டாட்டா காட்டுறது கிடையாது. நீங்கள் இன்றைக்கு வருமுன் காப்பு திட்டத்தின் மூலம் நம்ம வந்து வெள்ளம் வரப்போது, மழை வரப்போது, அது என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த கடந்த ஒரு 4 நாட்கள் பருவமழை தொடங்கிலேருந்து தீபாவளியிலேருந்து ஒரு வாட்டி கூட இப்போ இயற்கை பேரிடர் அமைச்சர் சாத்தூர் அமைச்சர் வெளியில் வரவே இல்லை. இப்போ தான் வெளியில் வந்திருக்காரு. இப்போ தான் வார் ரூமில் வெளியில் வந்துட்டு, ஏன்னா அவர் மூலம் தான் அறிவிக்க முடியும். இன்றைக்கி ஏக்கருக்கு 8000 ரூபா, ஹெக்டேருக்கு 8000 ரூபாய் வந்து அரசு இழுப்படி தரணும். போன வாட்டி நெற்பயிர்கள் வீணானதுக்கான 72 கோடி இன்னும் விவசாயிட்டு போல அடுத்த அறிவிச்சிட்டானுங்க. போன வாட்டி கொடுக்குறதே இன்னும் கொடுக்கல. அதெல்லாம் இன்னும் விவசாயிகள் எது கேட்பாங்களா எனக்கு இன்னும் தெரில. இந்த வாட்டி அதுக்குள்ளேயே அறிவிச்சிருக்காங்க. டெல்டா மாவட்டங்களையும் மதுரை மிதக்குது, ராமேஸ்வரம் மிதக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி வந்து அந்த ஸ்ரீலங்காலேருந்து தாய்லாந்து இது துபாய் போனால் உங்களுக்கு ஃப்ளைட் ரேட் கம்மின்னு சொல்லி பாதி குரூப் போச்சு இங்கேருந்து.
ஏன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் போய் நீங்கள் வயா போனீங்கன்னா கனெக்டிங் ஃப்ளைட் எடுத்தீங்கன்னா துபாய்க்கு ரேட்டு கம்மி. இங்கேருந்து போனால் கம்மின்னு போனது போய் துபாயை பார்த்து ரிட்டர்ன் வரப்போ ஸ்ரீலங்காவில் மாட்டிட்டாங்க பெரும் புயல். இப்போ தான் ரிட்டர்ன் பண்ணி கூப்பிட்டு வந்தோம். அப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து கூப்பிட்ற தூரம் தான் ராமேஸ்வரம் இருக்குது. அப்போ ஸ்ரீலங்காவில் வந்து அந்த புயல் வந்து புரட்டி போட்டு பெருசேத்தை ஏற்படுத்தி இருக்கு. நீங்கள் இருக்கக்கூடிய காலநிலையத்தை சேர்ந்து தமிழக தலைமைச் செயலாளருக்கு தெரியலையா, தமிழக அமைச்சர்களுக்கு தெரியலையா, ராமநாதபுரத்தினுடைய எம்பியாக இருக்கிற நவாஸ்கனிக்கு தெரியாதா, அங்கே இருக்கக்கூடிய திமுக எம்பிகளுக்கு யாருக்குமே தெரியலையா? அதனால தான் ராமேஸ்வரம் மிதக்குது. அங்கே நீங்கள் துரித நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? ஏன்னா அங்கே கூப்பிட்ற தூரத்தில் அங்கே ஸ்ரீலங்கா இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்ரீலங்காவில் பெரும் புயல் ஏற்பட்டு ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவே இன்றைக்கி அழிவை நோக்கி சந்திட்டு இருக்கிறது. நம்ம தான் நிவாரணப் பொருள் நம்ம இங்கேருந்து அமுச்சிட்டு இருக்கிறோம். அந்தளவு வந்து ஸ்ரீலங்காவுடைய பாடடிச்சிட்டு இருக்கப்போ அந்த பாதிப்பு ராமேஸ்வரத்துக்கு வந்துதான் வருமுன் காப்பு திட்டம். இன்றைக்கி ராமேஸ்வரம் மிதக்குது, போய் பாருங்கள். எந்த கட்டமைப்பு இல்லை, கால்வாய் திட்டம் இல்லை, ட்ரைனேஜுக்கான ப்ராப்பர் இது இல்லை, எப்படி குடிநீர் கொண்டு கனெக்டிவிட்டி இல்லை, எதுவுமே இல்லாமல் ராமேஸ்வரம் மிதக்குது. போன மலைக்கு வேலூர் மிதந்தது, போன மலைக்கு மதுரை மிதந்தது. மதுரை மிதந்தது மட்டும் இல்லாமல் அங்கே ஏன் மிதந்ததுன்னா கிட்டத்தட்ட எடப்பாடி பீரியடில் வந்து அழகு நகரங்களில் வந்து நம்பர் 4ல் வந்து மதுரை, அதே திமுக ஆட்சியில் அசுத்த நகரங்களில் 48வது இடத்துல இருக்குது. எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்கள். ஏன்னா அங்கே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம மக்களை குறை சொல்கிறதுக்கு, இந்துத்துவா குறை சொல்கிறதுக்கு தான் அந்த எம்பி வெங்கடேசன் ஒருத்தர் இருக்கிறார். அவரோட வேலையை சிக்கந்தர் மலையை பிடிச்சி தொங்குறது தான் அவர் வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது. அடிப்படையாக அந்த மதுரைக்கு சுற்றி இருக்கக்கூடிய எம்பிக்கு பட்பட்ட தூய்மை பட்டியலிருந்து மதுரை மாநகரம் சென்று அசுத்த பட்டியல் 48 இடம் வந்திருக்கின்ற எந்த கவலையும் கிடையாது, உறுத்தல் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய மேயர் லஞ்சம் வாங்கிட்டாங்க, மேயர் கணவர் லஞ்சம் வாங்கின வழக்கில் சிறைப்பட்டிருக்காரு. இன்றைக்கு வரையும் மதுரைக்கு ப்ராப்பரான மேயரை நியமிக்கல. அப்போ உள்கட்சி கட்டமைப்பு எப்படியே வேலை செய்யும்? நீங்கள் எல்லாம் பார்க்குறவன்ட்டா காசு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் உள்கட்சிக்கு பேரூராட்சி மாநகராட்சியில் உள்ளாட்சியில் நடக்கிறது எந்த வேலையை தூக்கிப்படுத்தினால தான் மதுரை மிதக்குது. மதுரை மிதந்து நீங்களாம் பார்த்துருக்கீங்களாங்க? எவ்வளோ பெரிய சிட்டிங் அது. மதுரை மிதக்குது, தேனி மிதக்குது, வேலூர் மிதக்குது. ஏன்னா லஞ்சம் வாங்குறதை மட்டும்தான் பிரதான வேலையாக அங்கே இருக்கக்கூடிய மேயர்கள் பார்த்து மக்களை கவனிக்காத ஒரே விஷயம்தான். இப்போ கூட பாருங்கள், தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றணும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூணில் திருப்பரங்குன்றமில் கார்த்திகை தீபம் ஏற்றலான்னு தீர்ப்பு கொடுத்த மறுநிமிடமே மாற்று சமூகத்தை சேர்ந்த திருப்தி பத்திரம்னு என்ன சொல்கிறாங்க? நாங்கள் மேல்முறையீடு போகிறோம். எதுக்கு மேல்முறையீடு போடுற? உனக்கு ஓட்டு போட்டவன் 95% இந்துக்கள் தானே. என்னுடைய கட்சியில் 1 கோடி பேர் இந்துக்கள் இருக்கா, நீ தானே சொன்ன? நானே சொன்னேன், நீ தானே சொல்கிற. அப்புறம் எதுக்கு நீங்கள் அது மேல்முறையீடு போகிறதுக்கான அவசியம் என்ன தேவைப்பட்டது? கோர்ட்டே தான் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அது எதுக்கு மேல்முறையீடு பண்ணுறாங்க? இன்னைக்கு சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உள்ள தீர்ப்பு பண்ணியாச்சு. விஜயோட 40 ஸ்டாப்பிங் நடக்கல, 47 பேர் கரூர் சம்பவத்தில் தீர்ப்பு கொடுத்தாச்சு. இன்னைக்கு மறுபடியும் சிபிஐ வந்து மறு விசாரணை பண்ணணும். இதுதான் வேலையா? அதை எடுத்துக்கணும், அசாக்காக இதை எடுத்துக்கணும், நாங்களே பண்றோம். எதுக்கு நீ போற? ஆல்ரெடி தான் போட்டாச்சு. ஒவ்வொரு முறை நீ போடுறப்ப கோடிக்கணக்கான பணத்தை நான் செலவு பண்றேன், என் கை காசு அது. தமிழக அரசு மாண்பு முதலமைச்சருடைய சொந்த நிதியிலிருந்து அவருடைய அண்ணா அறிவாலயத்தை வித்து கொடுக்க சொல்லுங்க, வரவேற்கிறோம். அவர் கலைஞர் டிவி ஷேரை வித்து கொடுக்க சொல்லுங்க, வரவேற்கிறோம். ஏன் கூட துட்டு எடுத்துட்டு போய் நீ எதுக்கு மேல்முறையீடு பண்ற? இன்னைக்கு இப்போ மேல்முறையீடு பண்றேன் 3 வாட்டி முட்டி போது தானே இன்னைக்கு ஆம்சார் கொலை வழக்குல மறுபடியும் வந்து தீர்ப்பு வாங்குறீங்க. சிபிஐ வழக்கு வேணாம், தமிழக அரசே விசாரிக்கட்டும், ஒவ்வொருத்தரும் சிபிஐ வழக்குன்னா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வாங்கினீங்க. இதையே தான் ஃபாலோ பண்றது தான் அவங்க வேலையா? தீர்ப்பு கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் திருப்பரங்குன்ற மலையில் கார்த்திகை தீபத்தில் மலை மேலே அந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படணுன்றப்ப அதுக்கு நான் மேல்முறையீடு போன்றதுக்கு நாங்கள் ஆலோசிக்கிறோன்றதுனா இந்துக்களுக்கு விரோதமான கட்சி திமுகன்றது பட்ட பரிவதமா தெரியுதா இல்லையா? ஆனா இவ்வளவு நாள் ஏத்தாத தீபத்தை இப்ப திடீர்னு ஏத்தணும்னு கோர்ட் ஆர்டருங்க. கேஸ் எவ்வளவு நாளா போயிட்டு இருக்குங்க? நீங்க என்னமோ புதுசா சொல்றீங்க. கேஸ் எப்பத்துல இருந்தே போயிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. மேல அந்த மலை மேல தீபம் ஏத்தலாம், நீங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி தமிழக அரசு அதை அனுமதிக்கல. நல்லா தெரியும். இந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்து தீர்ப்பு இல்லை, ஏற்கனவே தீர்ப்பு வாங்கியாச்சு. கார்த்திகை தீபத்தன்று எப்படி திருவண்ணாமலை மேல தீபத்தை ஏற்றப்பட்டிருக்கணும் அதே மாதிரி இங்க திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண், அது பேரே தீபத்தூண் தான். அது மலை மேலே ஏறி அந்த தீபத்தூள்ல ஏற்றுறது ஒரு ஆர்டர். அந்த ஆர்டரை வந்து இங்கே லா அண்ட் ஆர்டர் வந்து இந்து முஸ்லீமுக்கான பிரச்சனைகள் வரும்னு சொல்லி தமிழக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்துச்சு. மறுபடியும் இப்போ சிக்கந்தர் மலையா இந்த திருப்பரங்குன்ற மலையான்ற பிரச்சனை வந்து இது அளவீடு பண்ணணும்னு சொல்லி இந்த கண்டென்ட் போகிறப்ப மறுபடியும் ஒரு தீர்ப்பு. அது கூட இனிய நண்பர் ரவிக்குமார் தான் புஷ் பண்ணி வாங்கியிருக்காரு அந்த தீர்ப்பை. அப்போ அந்த தீர்ப்பை வாங்கினா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரணும். அதுக்கு தமிழக அரசு என்ன தூங்கிட்டு இருக்கா? சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண அதுதான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். எல்லாத்துக்கும் சட்ட ஒழுங்கு கூட்டம் போட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், ஊர்வலம் நடந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், போராட்டம் வந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், உண்ணாவிரதம் வந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும்னா ஆகுனா வந்து 12% வந்து 22 17% ஈரப்பதம் வந்து 22% ஆயிடுச்சு. மெட்ரோ ட்ரெயின் வந்து மதுரைக்கும் வந்து கோயம்புத்தூருக்கும் வந்து கொடுக்கல. இதெல்லாம் பற்றி எடப்பாடி வந்து போய் மோடி கிட்ட ப்ரெஷர் பண்ணணுன்றாரு. அதுதான் எடப்பாடி சூப்பரான ஒரு பதில் சொன்னார்.
எல்லா பிரச்சனைகளையும் நாங்களே எடுத்துகிட்டு போய் அங்கே அப்ரூவ் ஆகணும். நீங்கள் என்ன இங்கே கீழ்ச்சி நிற்கிறீங்க? நீங்கள் முதலமைச்சராக இதுக்கு உட்காந்துருக்க கேள்வி எடுமா இல்லையா? ஒரு 40 எம்பி அங்கே தூங்கி நிற்கிறானா, 39 எம்பி ப்ளஸ் பாண்டிச்சேரி எம்பி தூங்கி நிற்கிறானா கேட்பாங்களே. அப்போ ஒவ்வொரு எம்பியும் அங்கே போய் உங்கள் தொகுதிக்கான பிரச்சனை என்ன? இப்போ 2 நாள் பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தோடு நடந்துச்சுல, இந்த 2 நாளில் திமுக எம்பிகளோட பங்களிப்பு என்ன? திமுக எம்பிகளுடைய பங்களிப்பு என்னவா இருக்கணும்? ஈரப்பதம் 12% 22% ஆயிடுச்சு. தெரியாமல் தவறு நடந்துச்சு. மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து எம்பிக்கெல்லாம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இதை வந்து மத்திய அரசினுடைய நுகர்வோர் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தில் வாங்குறதுக்கு அனுமதியை நீங்கள் கொடுக்கணும். செறிவுப்பட்ட அரிசியை நீங்கள் விடுவித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வேலையை ப்ராசஸ் பண்ணுவோன்ற அழுத்தம் கொடுக்குறது தானே திமுக எம்பி வேலை. 1. 2வது, மெட்ரோ வந்து கோயம்புத்தூருக்கும் இதுக்கும் நாங்கள் வரவுகளை டிராஃப்டை சரியாக கொடுக்கல. இப்போ டிராஃப்டை திருப்பி கொடுத்துட்டோம். எங்களுக்கு சிறப்பு நிதியை ஒதுக்கி கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் நீங்கள் மெட்ரோ தரத்துக்கான ஆவணங்களை பண்ணுன்றதுன்னா திமுக வேலை. இதுக்கு தான் இந்த எம்பியை தேர்ந்தெடுத்து ஒரு பிரச்சனை பிரச்சனை அமிச்சோம். இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்து வெங்கடேசன் வந்து மதுரையில் போய் நாங்கள் தூங்கி நிற்கிறாரா? அதுதாங்க எம்பி தேர்ந்தெடுத்து அமிச்சோம். ராஜீவ்காந்தி ஏற்கனவே எஸ்ஐஆரை பிடிச்சி தொங்கி தான் பீகாரில் போட்டுக்கிட்டேன். ஒன்றுமே நம்ம காணாமல் போச்சு. கட்சியே காங்கிரஸ்னு ஒரு கட்சி காணாமல் போயிடுச்சு பீகாரில். இன்னும் நாடாளுமன்றத்தில் நான் எஸ்ஐஆரை பிடிச்சி தொங்குவேன்னு சொல்லி தொங்கிட்டு இருந்தா தொகுதி பிரச்சனை பேசதான் ஒன்று அமிச்சோம். எஸ்ஐஆர் பிரச்சனை பேச்சு பிடிச்சி தொங்குறதுக்காக ஒன்று அமிச்சோம். கேள்வி எழுப்புமா இல்லையா? ஒருவருடைய எம்பி வேலை என்ன? தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டால் அந்த உரிமைகளை கேட்டு பெற இடந்தாங்க பாராளுமன்றம். அங்கே போயிட்டு ராகுல் காந்தி பிடிச்சிட்டு ஏன் தொங்குற? உன் தொகுதிக்கு பிரச்சனை இல்லையா? எஸ்ஐஆர்ன்றது இந்தியாவில் பிரச்சனை தான். எஸ்ஐஆருக்கு கோர்ட்டில் இருந்துச்சு, கோர்ட்டில் இருக்குது, முடிஞ்சு போச்சு. நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்தோம், 9ஆம் தேதி விவாதத்துக்கு எடுத்தோம், நாடாளுமன்றம் சொல்லிடுச்சு. அடுத்த பிரச்சனை என்ன? எனக்கான 0 ஹவர்லையோ எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டு நலனுக்கான பிரச்சனையை மத்திய அரசுக்கிட்ட அழுத்தம் கொடுக்குறது தானே திமுக அமைச்சர்களோட வேலை, திமுக எம்பிக்கள் வேலை. அதுதான் எடப்பாடி சொல்றாரு. எல்லாத்தையும் நாங்களே மோடி கிட்ட பேசினா நீ எதுக்கே அங்கே இருக்கிற? கேள்வி எழுப்புமா இல்லையா? அப்போ நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணால் அதை கூட பாருங்கள். ஒரு பெரிய காமெடி, இன்றைக்கு வந்து மழை பெய்யுது. கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களையும் வட மாவட்டங்களையும் எல்லா இடத்தையும் தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெய்யுது. நார்த்லேயும் சில இடத்துல மழை பெய்யுது. இந்த புயல் வந்து ஒரு நார்த்லேயும் பேஞ்சிட்டு இருக்கு. உடனே தேர்தல் ஆணையம் 4ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 10 நாளைக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே சப்மிட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு திமுக எம்பி எம்எல்ஏ வக்கீல் இருக்கார் இப்போ இளங்கோ வரார் புதுவெளியில் வந்து திமுக கிடைத்த வெற்றி, திமுக கிடைத்த வெற்றி, நாங்கள் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் போராடி உங்களுக்கு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இது ஒரு போராட்டமா? இது ஒரு வெற்றியா? ஏங்க மழை பெய்தனால ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான், உடனே வெற்றியை அவங்க கொண்டாடுறாங்க பாருங்க. அப்போ வெற்றியை கொண்டாடினா மம்தாவுக்கு நீ தான் வாங்கி கொடுத்தியா? புதுச்சேரிக்கு நீ தான் வாங்கி கொடுத்தியா? ராஜஸ்தான் நீ தான் வாங்கி கொடுத்தியா? அஸ்ஸாமுக்கு நீ தான் வாங்கி கொடுத்தியா? கேரளாவுக்கு நீ தான் வாங்கி கொடுத்தியா? கேள்வி எழுமா இல்லையா? அப்போ கிரெடிட் வந்தால் மட்டும் உடனே போய் அதை பிடிச்சி எடுக்கிறது. மெட்ரோவுக்கு அப்ரூவல் தரல, மத்திய அரசு தான் காரணம். ஈரப்பதம் ரேட்டு ஏன் 17%லேருந்து 22% ஈரப்பதம் ஆச்சு, அதுக்கு பதில் இல்லை. ஏன் கொள்முதல் நிலையில் திறக்கல, பதில் இல்லை. 310 கோடியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றியங்களையும் மாவட்டங்களையும் கொள்முதல் நிலையங்கள் நாங்கள் திறப்போம்னு சொல்லி தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்து 310 கோடி ரூபா ஒதுக்கினியா? அந்த 310 கோடி எங்கே அப்படின்ற கேள்வி இருக்கிறோம், பதில் இல்லை. ஏன் கொள்முதல் வந்து ப்ராப்பராக பண்ணல? ஏன் டிரைவர் இல்லை? ஏன் கோணி இல்லை? ஏன் ஊசி இல்லை? ஏன் டீசல் இல்லை? ஏன் ப்ராப்பர் குடோன் இல்லைன்றதுக்கு பதில் இல்லை. ஏன் 40 ரூபா ஒரு மூட்டைக்கு கேட்குற? பதில் இல்லை. ஈரப்பதம் 17%-22% 22% மத்திய அரசு ஏற்க மறுக்குது. இதை பற்றி குரலை வந்து எடப்பாடி தான் கொடுக்கணும். எம்பி தூங்கிட்டு இருக்கானா? 40 எம்பி தூங்கிட்டு இருக்கானா? எதுக்கே எடப்பாடி குரல் கொடுக்கணும்? தப்பு பண்ணது நீ தானே. 17% நீ கொள்முதல் பண்ணியிருந்தா இதுக்கு பிரச்சனையே இல்லைல்ல. நீங்கள் 2017 டிராஃப்ட் அனுப்புகிறாங்க. எப்படி நீங்கள் வந்து டிராஃப்டை வந்து டிசைன் பண்ணி தரணும். ஒரு மெட்ரோ ஒரு நகரங்களுக்கு 22 அடி ரோடு இருக்கணும். மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் நிலமாக இருந்தால் நல்லது, தனியார் இடமா இருந்தால் அதற்கான இழப்பீடு எப்படி கொடுப்பீங்க, 3 வருஷத்தில் எப்படி முடிப்பீங்கன்னு சில விஷயங்களை கேட்குறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்கள் வைக்கிற இப்போ 2011 இருக்கோம், நம்ம 2025 இருக்கும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசு தானே எடுக்கணும், இன்னும் 2020 எடுக்கலங்க. அதுதாங்க 2017 டிராஃப்ட் புதுசாக திருத்தி அனுப்புகிறாங்க. ஒரு நீங்கள் மத்திய அரசு ஒரு ஃபார்ம் கொடுக்குது. அப்போ 2017 ஒரு சுற்றறி கம்பு, இந்த ஃபார்முக்கு இந்த ஃபிலிப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுக்கு வேணும்னு கேட்குறப்ப நான் அதெல்லாம் விட்டுட்டு 2011 டேட்டா படி தான் அனுப்புனா அவன் ரிஜெக்ட் தான் பண்ணுவான். அவனை இல்லை நான் சொன்னான் திருத்தி நான் கேட்ட மாதிரி ஃபார்முலா கூட. அதுவும் அமைப்புங்க, மெட்ரோ ரயில் லிமிடெட் ஒரு அமைப்பு, அதுக்கு அப்ரூவல் தருக்குன்னு தனி அமைச்சகம் இருக்குது. அந்த டேட்டாவை கொடுத்துட்டு போ, அதை விட்டு மத்திய அரசு வந்திக்கிறது. இப்போ ராணதி சொன்னாங்களா இல்லையா, கரெக்டான டேட்டா கரெக்டான டிராஃப்டை ஏடிஎம்கே அரசாங்கத்தில் கொடுத்து மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் நாங்கள் மெட்ரோ ட்ரெயினை கொண்டு வருவோம். கரெக்டு. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மோடி 14ஆம் தேதி வராரு, மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்து புது டிராஃப்ட் வரும்னு சொல்லி லெட்டர் வந்துருச்சு. 14, 15, 16, 17, 18, 19 வரை தமிழக அரசு தூங்குது.
19ஆம் தேதி மோடி வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல அந்த வேளாண்மை மாநாட்டில் கலந்துக்கிட்டு தனக்கான ஸ்பீச்சை கொடுத்து நகர்றாரு. உடனே இது பண்றான், மத்திய அரசு வஞ்சிக்கிறது, மத்திய அரசு வஞ்சிக்கிறது, வா திருமாவளவன் வா, வேல்முருகன் வா, கம்யூனிஸ்ட் வா, ஜவஹர்லால் வா, எல்லாரும் வா, போராடப்படலாம். மெட்ரோ ட்ரெயின் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா, மெட்ரோ ட்ரெயின் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா, கொள்ளை அடிக்கிறாங்கப்பா, மெட்ரோ ட்ரெயின் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பான்னு ஏன் கதற? 14ஆம் தேதி வந்துச்சுல, 15ஆம் தேதி செய்தி விளம்பரத்துறை கொடுக்கணுமா இல்லையா? ஏன் கொடுக்கல? அப்போ மோடி அவர்கள் வந்து திட்டங்கள் மூலம், அங்கு வேளாண்மை திட்டங்கள் மூலம் மக்கள் மனதில் வென்றெடுக்க கூடாதுக்காக அந்த வேலையை பண்ற. உடனே அன்னைக்கு தான் இதையும் பொங்குற, மறுநாள் எது பொங்குற? வஞ்சிக்கிறது மத்திய அரசு, 17% ஈரப்பதத்துலேருந்து 22% வாங்க மாட்டேன்னு சொல்லி வஞ்சிக்கிறது அப்படின்றே. ஏன் 17%லேருந்து 22% போச்சு மக்கள்கிட்ட சொல்லு. எங்கள் கையாளாகத்தனம், நாங்கள் வந்து கொள்முதல் நிலையங்கள் திறக்கலை, விவசாயிகள் வஞ்சிட்டோம், டெல்டா பயிரில் பாதுகாக்க தவிரட்டோம், எங்கள் அதிகாரிகள் 40 ரூபா லஞ்சம் கேட்குறாங்க, விவசாயிகள் குண்டாஸ் போட்டோம், விவசாயிகளை தடியடி எடுத்துட்டோம், கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட்டை போட்டு செருப்பு காலம் நடந்தோம், கடலூரில் 5 விவசாயி செத்து கிடந்தோம், நாங்கள் எட்டி பார்க்கல, விவசாயிக்கு நீ பண்ண துரோகங்கள்லாம் சொல்லி மன்னிப்பு கேள்வி. எதையுமே பண்ணாமல் மோடி அரசு மேலேயே குத்தம் சொல்கிறேன். ஆகுனா கவர்னர், இப்போ கவர்னர் மாளிகையை லோக் பவன் மாத்திட்டாங்க, மக்கள் மாளிகை தமிழை மாத்தியாச்சு. அது கவர்னர் மாநாட்டில் ரவி வந்து புஷ் பண்ணி புஷ் பண்ணி அது வாங்கியிருக்காரு. அது போது ஃபர்ஸ்ட் டைமா கவர்னர் மாளிகை லோக் மாளிகை, லோக்னா மக்கள் மாளிகைன்னு மாத்திடுவாங்க, லோக் பவன் மக்கள் மாளிகையை மாத்திட்டாங்க. அது வந்து கவர்னர் சம்பந்தப்பட்ட மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதில் வாலண்டியர் மாண்பு முதலமைச்சர் உள்ள வர்றாரு. என்ன வர்றாரு? நீங்க எப்படி மாற்றலாம்? நீங்க வந்து சட்டசபைக்குள்ள மாண்பை கெடுத்து விட்டு அங்க பேரை மாற்றுறதுனால எந்த மாற்றம் அவனை கேட்டாங்க? அதை இல்லை இப்போ பிரைம் மினிஸ்டரோட இதுவுமே மாற்றிருக்கல, சேவா பவன், ராஷ்டிரிய பவன், ராஷ்டிர பவன்லேயும் எல்லாத்தையும் மாற்றுறாங்க, சேவா பவன் மாற்றுறாங்க. அது வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கான ஒரு உரையாடல், அவங்க பேரை மாற்றிக்கிறாங்க. இதில் மாநில அரசின் பங்கு என்ன? சட்டசபை மாண்பை கெடுத்து விட்டு பேர் மாற்றுவதனால் ஒன்றும் ஆகாதுன்னு ஒன்று கேட்டாங்களா? இப்போ 2 சவாலுங்க. நான் ஒன்று கேட்குறேன், இங்கே இருக்கக்கூடிய திமுகவில் கிட்டத்தட்ட 36 அமைச்சர்கள் இருக்கிறாங்களா, மாண்புக்கு துணை முதல்வர் இருக்கார் மு க ஸ்டாலின், 2 பேர் சவால் விட்டானுங்க. 2 சவாலையும் இந்த 38 அமைச்சர்களும், மாண்புக்கு முதலமைச்சரும் மாண்புக்கு துணை முதலமைச்சரும் ஏன் ஏற்றுக்கல, ஏன் வாயை திறக்கல? கவர்னர் ரவி சவால் விடுறார். ஒரு தனியார் டிவிக்கு வந்து பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொல்கிறாரு? நான் வந்து தமிழ் தாய் வாழ்த்தா இருக்கக்கூடிய நீராடும் கடல் கொடுத்த பிழை இல்லாமல் நான் பாடுறேன், பிழை இல்லாமல் நான் பாடுறேன். நான் பீகார் இந்திய தாய்மொழியாக கொண்டவன், இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழை பயின்று பிழை இல்லாமல் நான் நீராடும் கடல் கொடுத்து தமிழ் எழுதுன்ற மனோன்மணி சுந்தரம் எழுதின பாடலை பாடுறேன். என்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு திமுக காரன் பாட முடியுமா? சவால் வா. எவனுமே போலையே. எடப்பாடி ஒரு சவால் வைக்கிறார், நான் வந்து டெல்டா விவசாயிகளோட துரோகின்றாரே மாண்புக்கு முதலமைச்சர், நெல், கரும்பு, சோளம், திணிதானியங்கள் எல்லா பயிர் வகைகளையும் வைக்கிறேன், எல்லா தானியங்களையும் வைக்கிறேன். இதுதான் நெல்லோடைய பயிர், இதுதான் வந்து சிறுதானியம், இதுதான் வந்து சோளம், இதுதான் கேழ்வரகுன்னு சொல்லி பிரித்து தமிழ்நாடு இங்கே இருக்கக்கூடிய மாண்புக்கு முதலமைச்சராக சொல்ல முடிஞ்சா நான் விவசாயின்னு சொல்கிறதே நிப்பாட்டிடுறேன்னு ஓப்பன் சேலஞ்ச் விட்டார்ல, வா வந்து சொல்லு. நீ தான் சொல்ல ரைட்டு. மாண்புக்கு முதலமைச்சர் வந்து பானுமதி சில்வர் ஸ்பூனை விட்டுருங்க, துணை முதலமைச்சர் பானுமதி எந்த ஸ்பூன்னே தெரியாது, பெரிய ஸ்பூனில் பிறந்தவர். இங்கே விவசாயத்துறை அமைச்சர் ஒருத்தர் போட்டிருக்கீங்களே கடலூரில், வந்து சொல்லு விவசாயம் பற்றி உனக்கு என்ன தெரியணும்ல. உணவுத்துறை அமைச்சராக போட்டிருக்கீங்களே சக்கரபாணி, என்ன பண்ணுறீங்க? அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் டெல்டா மாவட்டத்தினுடைய துரோகின்றீங்க. டெல்டா மாவட்டத்தில் துரோகம் அவர் தான் வந்து சிறப்பு வேளாண்மை மண்டலமாகவே அறிவிச்சார். அது வேற கதை. என்ன துரோகின்றல, நான் வந்து பேசிக்காக விவசாயி, நான் சொல்கிறேன் இது நெல் பயில், இது வந்து கரும்பு, இது மக்கள் சோளம், இது கரும்புக்கான இது சிறுதானியங்களுக்கு இது, நான் வந்து நீ எதை வேணா வை நான் சொல்கிறேன், உன்னால் சொல்ல முடியுமா? அப்போ நீ இதுக்கு விவசாயியை பற்றி பேசுகிற? இந்த 2 சேலஞ்சுக்குமே இன்னைக்கு வரையும் தமிழக அரசிட்டு வந்து ஒரு பதில் இல்லை. எதை பிடிச்சி தொங்குவானுங்க? எஸ்ஏஆரை பிடிச்சிட்டு தொங்குவானுங்க. ஆளுநர் வந்து பேசுறப்ப இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தீவிரவாதம் இருக்கு, தீவிரவாதம் வளர்க்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து பேசுறாருல. தமிழ்நாட்டில் தீவிரவாதம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. ஏன் கோவையில் குண்டு பிடிப்பு 2023 ஈஸ்வரன் கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் வந்து குண்டு வெடிச்சுது? ப்ரூவ் பண்ணுங்க. கோயில் பக்கத்தில் தற்கொலை தாக்குதல் நடந்தா இல்லையா? கனெக்டிவ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. நாங்கள் என்ன சொல்லி என்ஐஏ உள்ள வந்து ஒரு மாவட்டத்திலையும் 5 பேரை பிடிக்கிறானா இல்லையா? காட்டுமன்னார் கோயிலில் பிடிச்சான், கோயம்புத்தூரில் பிடிச்சான், இங்கே இருக்கக்கூடிய வங்கதேசத்தில் வந்து இங்கே ஏமாற்றி வந்து குடிபெயர்ந்தவர்கள்லாம் இந்த செயலில் ஈடுபடுறாங்க. அப்போ நீங்கள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அப்போ தீவிரவாதம் இல்லைன்றது ப்ரூஃப் கொடுங்கன்றேன். இப்போ நான் கேட்குறது என்னன்னா, இப்போ அங்கே வந்து குண்டு தயாரிக்கல, தற்கொலை தாக்கல, எதுவும் நடக்கலன்னு ப்ரூவ் பண்ணுன்ற. எது ப்ரூவ் இல்லை, எல்லாமே நடக்குதுல்ல, அதுதானே சொல்கிறாங்க. ஏங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு நாள் எப்படி செயல்படுகிறதுன்றது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலேருந்து நிதி பிரச்சனைலேருந்து ஒவ்வொரு நாளும் நோட் அனுப்ப வேண்டியது மாநில மேதகு ஆளுநருடைய பொறுப்புங்க, அவர் அதிகாரங்க அது.
இன்றைக்கி காலிலேருந்து நைட்டு வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்றைக்கி எப்படி செயல்படுது, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, பாலியல் வன்முறைக்கு நாங்கள் எத்தனை பேருக்கு வந்து குற்றச்செயல் நடந்திருக்கு, போக்சோ வழக்கில் எத்தனை பேர் கேள்வி, எத்தனை எஃப்ஐஆர் ஃபைலாக இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை நினச்சி மழை இயற்கை பேரிடருக்கு தமிழக அரசு எப்படி மேற்கொண்டது, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைன்றது ஒவ்வொரு உளவுத்துறை மூலம் ஒரு ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட்டை மத்திய அரசு கொண்டு போய் சேர்க்கறது தான் கவர்னர் வேலை. கவர்னர் வேலை நினச்சிருக்கீங்க, சும்மா உட்காந்துருக்கு திருவள்ளுவர் சிலையை சிலந்து உட்காந்து போய் நினச்சிட்டு இருக்கீங்களா? மாநில அரசு எப்படி செயல்படுகின்றது டே டு டே பேஸ் அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ ஓவராலாக எல்லாமே எடுக்கிறப்ப இங்கே அதிகமாக இருக்குன்றாரு, என்னையே உள்ளே வரான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் தான் வந்து நேர்மைக்கு சொந்தக்காரர்கள். அப்புறம் எதுக்கு விஜய் வழக்கில் நீங்கள் சிபிஐ வந்து வேணான்னு சொல்கிறீங்க? நீங்கள் நேர்மைக்கு சொந்தக்காரர் தானே, நீங்கள் எந்த தப்பு செய்யலை. கரூருடைய 41 பேர் இறந்த வழக்கில் தமிழக அரசு போலீஸ் வந்து சிறப்பாக செயல்பட்டது, டிஜிபி வெங்கட்ராமன் வந்து சிறப்பாக செயல்பட்டாருன்னு சொல்கிறீங்க. தனிநபர் ஆணையம் வந்து அருணா ஜெகதீசன் சிறப்பாக செயல்பட்டாரு, அஸ்ஸாஸ் சிறப்பாக செயல்பட போகிறாரு நீங்கள் சொல்கிறீங்களா? அது வந்து மத்திய அரசு சிறப்பாக செயல்படுறது தானே குழு அமைச்சிருக்காங்க. ரஸ்கி தலைமையில் ஒரு நீதிபதியும் 2 சிபிஐ தமிழக கேடரானுக்கான ஐபிஎஸ் கேடரில் தான் நம்ம அமைச்சிருக்காங்க. அதுவும் கோர்ட்டு தான் அதை கண்காணிக்குது. அதுவும் இவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க, கோர்ட்டு தான் கண்காணிக்குது. சிபிஐ விசாரணை பண்ணது இந்த எஸ்ஐ வந்து அவங்க வந்து அதை வந்து மேற்கோள் காட்டி நீதிமன்றத்துக்கு சொல்லுவாங்க. ரைட்டா? அதுக்கு எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? எதுக்கு நீங்கள் மேல்முறையீடு போட்டு என்னோட வரி பணத்தை வேஸ்ட் ஆக்குறீங்க? அப்போ குற்றமுள்ள நெருங்கி குறி கொடுக்குறது, நீங்கள் சரியான பாதுகாப்பை வழங்குவதுன்றது வெட்ட வெளிச்சமாயிட்டா நம்ம பேர் கட்டுப்பாடு மாண்புமிகு முதலமைச்சர் பயப்படுறாருன்னு சொல்கிறேன். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், மேல்முறையீடு போகிறேன், தீபத்தூணில் வந்து கார்த்திகை தீபத்துக்கு வந்து தீபம் ஏற்றக்கூடாது, நான் மேல்முறையீடு போடுறேன்னா அப்போ இந்துக்களுக்கு விரோதியான ஒரு கட்சி திமுகன்றது பட்டவர்த்தனமாக தெரியுதா இல்லையா? இப்பயும் சொல்கிறேன், ஒரே சிம்பிளாக விஷயம் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். திமுக நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்கள் பொண்ணா நேரத்தை. நன்றி.